ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க டாபிக், எல்லோரும் பேசிகிட்டு இருக்க ஒரு டாபிக், இந்த உலகமே பயந்துட்டு இருக்க ஒரு டாபிக் கரோனா வைரஸ் தான். அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு வர வந்தனால எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் பேசுகிறது அந்த வைரஸ் பற்றி தான், கரோனா பற்றி தான். அதை பற்றின ப்ரிகாஷன்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ், அதை ட்ரீட் பண்ணவே முடியாதான், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட பயங்கள். அண்ட் இந்த வாரம் கரோனா வைரஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன். பட் கரோனா வைரஸ் பற்றி பேச போகிறது கிடையாது. ஒரு சில வண்ணங்கள் தூவி தான் பேச போகிறேன், நிறைய கற்பனைகள் சேர்த்து தான் பேச போகிறேன். எனக்கு வந்த கற்பனை என்ன அப்படின்னா, ஒரு கரோனா வைரஸ் பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் இந்த வாரம் வர விமென்ஸ் டே, நாளைக்கு வர விமென்ஸ் டே. ஸோ இந்த டைமில் கரோனா வைரஸ் ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசுவோம், ஒரு கற்பனை பண்ணுவோம். அது எப்படி வருதுன்னு யோசித்தேன். அழகான ஒரு சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது பேச. அந்த கற்பனைகளை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும் கேட்க ரெடியா? ஸோ முதல் பாயிண்ட், கரோனா வைரஸ் ஒரு பெண்ணாக இருந்தால் அது ஸ்ப்ரெட்டே ஆகிருக்காது முதல் தருணத்தில். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா தான் ஒரு வைரஸ், தனக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது, அவங்க ப்ராப்பராக இல்லை, அவங்க 100% இல்லைன்னா தனக்குள்ளே இருக்க தயக்கத்தை, தனக்குள்ளே இருக்க குழப்பத்தை எந்த பெண்களும் ஃபஸ்ட்டு வெளியே சொல்லவே மாட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக கரோனா வைரஸும் ஸ்ப்ரெட் ஆகிருக்காது, வெளில யார்ட்டையுமே அது சொல்லியிருக்காது. நான் ஒரு வைரஸ், எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி எந்த பெண்களும் என்னால் அது முடியல, என்னால் இது முடியல, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, நான் இன்றைக்கி காலைல சமைக்க மாட்டேன், நான் இன்றைக்கி வேலைக்கு போக மாட்டேன், நான் இன்றைக்கி உங்களுக்கு சமைச்சு தர மாட்டேன், நான் இன்றைக்கி பையனை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எந்த பெண்களுமே என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க. தனக்குள்ள ஒரு கஷ்டத்தை எந்த பெண்களுமே என்றைக்குமே வெளில சொல்ல மாட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக கரோனா வைரஸ் பெண்ணாக இருந்தால் வெளிலே வந்திருக்காது, தனக்குள்ளேயே அதை வச்சு மூடி சாகிற வரைக்கும் அப்படியே இருந்திருக்கும். எனக்கு தெரிலங்க, இந்தளவுக்கு ஒரு சுயநலமற்ற கிரியேச்சர் இந்த உலகத்துலேயே இருக்குமான்னு கூட எனக்கு நிஜமாக தெரியல. அவங்களுக்கும் தான் வயிறு இருக்கும், ஆனால் பையனுக்கு ரொம்ப பசிச்சா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கும் தான் எல்லா ஆசைகளும் இருக்கும், ஆனால் இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா எனக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெரிய பெரிய விஷயத்தோட அசால்ட்டாக பண்ணுவாங்க. ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன்லாம் என்னங்க சூப்பர் ஹீரோ நம்ம அம்மா கம்பேர் பண்ணும்போது இல்லை. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன், கரோனா வைரஸ் ஒரு பெண்ணாக இருந்தால் ஸ்ப்ரெட்டே ஆகிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன். அதேமாரி தெரியாமல் ஸ்ப்ரெட் ஆகிருந்தால் கண்டிப்பாக அந்த வைரஸை ட்ரீட் பண்ணியிருக்கும். இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. தன்னால் இன்னொருத்தருக்கு கரோனா வைரஸ் வந்துருச்சுன்னா அந்த வைரஸை போய் ட்ரீட் பண்ணியிருக்கும். அடுத்த செகண்டே ஓடி போய் ஹெல்ப் பண்ணியிருக்கும். 24 மணி நேரமும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு எந்த வேலையும் பண்ணாமல் அவங்க கூடயே இருந்து அவங்கள ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு, அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிச்சுக்கிட்டு, அவங்கள ஃபுல்லாக கேர் எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் பெண்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைனா பார்த்துப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக அந்த வைரஸே இந்த இன்னொரு வைரஸை போய் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும். தெரியாமல் ஸ்ப்ரெட் ஆனால் கூட அந்த கேர், அந்த அஃபெக்ஷன் பெண்கள் அளவுக்கு யாருனாலுமே கொடுக்க முடியாது. அண்ட் இந்த விதத்தில் பெண்கள் ரொம்ப ஸ்பெஷல் தான். தாய்மை, பெண்மை, ஒரு சில உணர்வுகள்லாம் கடவுள் பெண்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, காரணம் இல்லாமல் இருந்திருக்காது. ஸோ அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா முன்னாடி வந்து நின்று எப்படியாவது அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு, அவங்க குணமாகிற வரைக்கும் தன்னையே வர்த்திக்கிட்டு, தனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் கூட இருந்து பார்த்துக்கிறது நம்ம அம்மாவோ, அக்காவோ, தங்கச்சியோ, நம்ம லைஃப்பில் இருக்க பெண்கள் தான். அண்ட் பெண்கள் நமக்கு காமிக்கிற அன்பு ரொம்ப ரொம்ப புனிதமானது, ரொம்ப ரொம்ப பெருசு. அண்ட் தெரியாமல் ஸ்ப்ரெட் ஆனால் அந்த வைரஸே போய் இன்னொரு வைரஸை ட்ரீட் பண்ணுன்னு சொன்னேன். அதையும் மீறி இன்னும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்து நிறைய நாடுகளுக்கு போக ஆரம்பித்து அது இன்னும் பெருசாகி இன்னும் நிறைய செலவுகள் உண்டாகி இன்னும் நிறைய பேரை கஷ்டப்பட்டுச்சுன்னா அந்த வைரஸே தனக்குள்ளுக்கு ஒரு சில விஷயங்களை இழக்க ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அந்த வைரஸை தன்கிட்ட இருக்க அந்த மோதிரம், செயின்லாம் அடக வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கோ மெடிக்கல் செலவுக்கோ எவ்வளோ காசு ஆனாலும் அந்த வைரஸே அந்த காசை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். நாமெல்லாம் இப்போது நல்லா படித்து இவ்வளோ பெரிய வேலையில் இருக்கோம், இல்லை இப்போ நல்லா படிச்சுட்ருக்கோம் ஸ்கூல் காலேஜில் அப்படின்னா நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ், நம்ம ஸ்கூல், நம்ம அப்பா மட்டும் காரணம் கிடையாது. நம்ம அம்மா கையில் இப்போ இல்லாத வளையல், நம்ம அம்மா கழுத்தில் இப்போ இல்லாத செயின், நம்ம அம்மா காதில் இப்போ இல்லாத தோடு, அதுவும் தான் காரணம். அடகு கடையில் பத்திரமா இருக்குது, நாம் பத்திரமா படிக்கணுங்கிறதுக்காக. அந்த மறுபடியும் வியக்கிற ஒரு பாயிண்ட், அவங்களோட சாக்ரிஃபைசஸ், அவங்க பண்ணுற தியாகங்கள். எப்படி ஒரு மனுஷங்களால் இவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இருந்து வாழ்க்கை ஃபுல்லாக காலைல எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் தியாகம் பண்ணி, லைஃப்பில் இருக்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் தியாகம் பண்ணி, பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் மற்றவங்களுக்காகவே யோசித்து தியாகம் பண்ணி, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வருஷமும் அவ்வளோ தியாகம் பண்ணி, எப்படி மற்றவங்களுக்காக மட்டுமே இவ்வளோ யோசித்து தன்னை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியும்னு தெரியல. மேபி பெண்கள்னால மட்டும்தான் அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப்ங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்பால் தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன தான் அன்பால் இந்த உலகம் இயங்குனாலும் இந்த உலகத்தை அழகாக்குறது பெண்மை தான், பெண்கள் தான். அண்ட் இந்த உலகத்தில் இவ்வளோ அன்பு சேர்த்து நம்ம எல்லாரையும் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு நமக்காக இவ்வளோ தியாகங்கள் பண்ணி நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை இவ்வளோ அழகாக்கிறதும் பெண்கள் தான்.
நிஜமாக அவங்க இல்லாத ஒரு உலகத்தை என்னால் யோசிச்சு பார்க்க கூட முடியல. ஒரு ரூம் ஃபுல்லாக இருட்டு இருந்தாலும் அந்த ரூமில் இருக்க சின்ன மெழுகுபத்தி போதும் அந்த ரூமுக்கு ஒளி சேர்க்க. அந்த மெழுகுபத்தி தான் பெண்கள். உலகத்தில் இருக்க நிறைய கடவுள் பெண்களாக தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் ஆச்சரியமே ஒரு துளி கூட கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் கடவுளுக்கும் மேலே என்ன கேட்டிங்கன்னா பெண்கள். சும்மாவை சொன்னாங்க இறைவின்னு சொல்லிட்டு. ஸோ என் லைஃப்பில் இருக்க எல்லா பெண்களுக்கும், இந்த ஆடியோ கேட்டிருக்க எல்லா பெண்களுக்கும் நான் நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா நன்றின்னு ஒரு வார்த்தை நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் பத்தாது. உங்களுக்காக நாங்கள் என்ன திரும்பி பண்ணாலும் பத்தாது. அண்ட் நாங்களாம் தான் ரொம்ப பிளெஸ்டுன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா பசங்களும் தான் ரொம்ப பிளெஸ்டுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, தோழியா, மனைவியா, அவ்வளோ ரோல்ஸில் அவ்வளோ அன்பு கொடுத்து எங்களை கம்ப்ளீட் ஆக்கி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதியாக இருந்து எங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி எங்களுக்காக அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களுக்காக எல்லாமே பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய பேசிக் நெசசிட்டிஸ் கூட எங்களுக்காக விட்டு கொடுத்து எங்களை இவ்வளோ தூரம் பறக்க வச்சு எங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் வெரி வெரி ஹாப்பி விமென்ஸ் டே. மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்கள் இல்லாத உலகம் சூரியன் இல்லாத பூமி மாதிரி தான். இதுக்கு மேலே நான் சொல்ல எதுவும் இல்லை. அண்ட் நம்ம கரோனா வைரஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். கரோனா வைரஸ்க்கு இன்னும் தீர்வே கண்டுபிடிக்கல, மருந்தே கண்டுபிடிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதுவும் உண்மைதாங்க. ஏன்னா எந்த பெண்ணோட மனசையும் புரிஞ்சுக்க முடியாது. பெண்கள் மனசில் என்ன இருக்குன்னு யாருனாலையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்க ஒரு 2-3 வருஷமாக அது ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கரோனா வைரஸ் ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியும்னு நானும் நம்புகிறேன். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு விஷயம் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சது, நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப பயந்துட்டுருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இது சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். உலகம் ஃபுல்லாக இவ்வளோ 1000 பேருக்கு வந்திருக்கு, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அதுக்கு இன்னும் ப்ராப்பரான மெடிசன் இல்லை அப்படிங்கும்போது இது சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் நிறையா பொய்களும் இங்கே சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு, நிறைய மித்ஸ் இருக்குது. ஸோ கரோனா வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கலைங்கிறது உண்மை தான். ஆனால் கரோனா வைரஸ் வந்தாலே எல்லோரும் இறந்துருவாங்க அப்படின்னு கிடையாது. கரோனா வைரஸோட மோர்டாலிட்டி ரேட் 2.3% தான் உலகத்தில். அதுவும் சைனாவில் தான் அது அதிகம். அதாவது 100 பேருக்கு கரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆனால் அதில் 2.3 பேர் தான் இறக்குறாங்க. கரோனா வைரஸ் வந்தாலே இறந்துருவோம் அப்படின்னு கிடையாது. நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அது பாதிக்கும். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வைரஸ் தான், ஒரு ஃப்ளூ தான். அதுவும் ஃபீவர் கொடுக்கும், கோல்டு கொடுக்கும். சாதா காய்ச்சல்னாலும் கூட உலகத்தில் வருஷத்துக்கு சுமார் 1,00,000 பேர் இறந்து போகிறாங்க. அதோட இதோட மோர்டாலிட்டி ரேட் இன்னொரு 20% அதிகம்னு சொல்கிறாங்க, அதாவது 2.3. ஸோ இது வந்தாலே நம்ம இறந்துருவோம் அப்படின்னு கிடையாது. அண்ட் கரோனா வைரஸ் அதுலேருந்து ரெக்கவர் ஆனவங்களும் இருக்காங்க. அதோட சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க. கரோனா வைரஸை ட்ரீட் பண்ணாமல் உங்களுக்கு சளி வந்தால், காய்ச்சல் வந்தால் அந்த காய்ச்சலை ட்ரீட் பண்ணுறாங்க. கரோனா வைரஸ்க்கு வேக்சின் தான் கண்டுபிடிக்க தவிர ரெக்கவர் ஆனவங்களும் இருக்காங்க சைனாவில். ஸோ ரொம்ப பயப்பட வேணாம். ஸோ நம்ம எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புள். உடனே நமக்கு ஒரு வைரஸ் அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போயிட போகிறது கிடையாது. ஃபைட் பண்ணுவோம், நம்மளோட முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணுவோம். நம்ம ஹியூமன் ரேஸ் நிறையா பார்த்துருக்கோங்க. பல 1000 வருஷமாக நாம் பார்க்காத நிறைய டிசீசஸ் கிடையாது, நிறைய கெலாமிட்டிஸ் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கோம். இப்போது கண்டிப்பாக இதுவும் கடந்து செல்லும். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த டிசீசஸ் தான் இதுவும். பட் நம்ம ஹியூமன் ரேஸோட ஸ்ட்ரென்த் வேறு, நம்மளோட ஹியூமனிட்டியோட ஸ்ட்ரென்த் வேறு. நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நின்னால் இந்த கரோனா வைரஸ் நம்ம முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அண்ட் நம்ம தமிழ் மக்கள் பற்றி தான் தெரியுமே, ஃப்ளட் வந்தாலோ, புயல் வந்தாலோ, ஜல்லிக்கட்டுனாலோ நம்மலாம் எப்படி ஒன்றா கூட நிற்போம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம்ல, அதை போல்டாக ஃபேஸ் பண்ணுவோம். ப்ராப்பரான ஹைஜீன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எல்லோரும் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக கை கழுவிட்டு சாப்பிடுவோம். பப்ளிக் பிளேஸ் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வருவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேசிக்காக நல்லா சோப் போட்டு கை கழுவிட்டு சாப்பிடுவோம். ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுவோம். பேசிக் ஹைஜீன் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரொம்ப பயப்பட வேணாம், பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லுங்கள், அவங்களுக்கும் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மற்றபடி ரொம்ப பயப்பட வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லோரும் சேஃபாக இருப்போம், ஸ்ட்ராங்காக இருப்போம், பயப்பட வேணாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெரி வெரி ஹாப்பி விமென்ஸ் டே. இந்த ஆடியோவை நிறையா பெண்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கரோனா வைரஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இது கொண்டு போய் சேருங்க. உங்கள் லைஃப்பில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் தேங்க் பண்ணுங்கள். இந்த ஆடியோ அவங்களுக்கு அனுப்பி அவங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன தேங்க்ஸ் இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களுக்கு திருப்பி சொல்லி அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி இந்த டேவை அவங்களுக்கு ஸ்பெஷலாக்குங்க. ஏதாவது பண்ணுங்கள். பட் இன்றைக்கி அவங்கள ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைங்க. ஸோ பை, டேக் கேர், கீப் ஸ்மைலிங். அண்ட் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ரொம்ப 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 அழகானது. வைரஸ் என்னங்க வைரஸ், பார்த்துக்கலாம். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். இந்த ஆடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றிகள் 1000.